வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு கல்லோரல்ல தேங்காய் தொகையல் எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்காய் தொகையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாமான்கள் வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கும். அது என்னென்ன அப்படின்றத வாங்க ஒரு சின்ன ரீகேப்பை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு கடாயை வச்சு கடாயை சூடானோடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 10 வரமிளகா எடுத்துருக்கேன். மிளகாவோட பச்சை வாசனை போட வைக்க நல்லா வதக்கிக்கலாம். மிளகாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு மூடி தேங்காய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா சேப்பாக வறுத்தாதான் நம்மளுக்கு இந்த தொகையில் பச்சை வாசனை எல்லாம் நறுமணமாக இருக்கும். வச்ச சாமான்கள் இப்போ எப்படி கல்லோரல்ல வச்சு அரைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு பதமாக பக்குவமாக சொல்லி கொடுக்குறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மிளகா வத்தல், உப்பு, புளி, கருவேப்பிலை, பெருங்காயம் இந்த 4 சாமானையும் நல்லா அரைச்சி விடலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பும் தேங்காயும் வச்சு அரைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கல்லோரில் லேசாக வாட்டர் வச்சு லேசாக வாஷ் பண்ணிவிட்டும் இந்த உப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் பெஸ்ட்டு வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுட்டுட்டும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எனக்கு என்னோடய பாட்டி எப்படி சொல்லி கொடுத்துருக்காலோ நான் அப்படி செய்ய போகிறேன். இப்போ வாங்கோ அரைக்கலாம். நம்ம கல்லோரில் அரைக்க போகிறோம். லேசாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே க்ளீன் பண்ணனால நான் ரொம்ப பண்ணலை. இப்போ நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு உப்புங்க, ரெசிபிக்கு தேவையான உப்பு, /4 புளி நம்ம எலுமிச்சங்க அளவு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் காரம் எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான புளி, மிளகா வத்தல், கருவேப்பிலைங்க எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா ஓட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இருக்கோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி தெளித்து அரைச்சிடலாம். உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தனால நம்மளுக்கு சீக்கிரமே அரைப்பட்டுடும். தேவைப்பட்டுதான் தண்ணியை இப்படி தெளிச்சுக்கோங்க. தெளித்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைஞ்சோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா அரைச்சோம்னா செம்ம வாசனை. அங்கே அரைக்கும் போதே அப்படியே சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மனம் வேறு நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் இதில் என்ன சேர்க்க போறேன்னா தேங்காய் சேர்க்க போகிறேங்க. ஒரு முடி தேங்காய், பெரிய முடியில் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்ல தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி விட போகிறோம். அதை அரைஞ்சி வந்தோன்னே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, நல்லா ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆச்சுங்க மொத்தம் தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுக்கு. மொத்தம் இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு மேலே மொத்தம் ஆகலை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த குழவையை பார்த்தீங்கன்னா வலிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கல்லோரல் நம்ம கழுவ போகிறோம். கல்லோரல் கழுகும் போது நல்லா தண்ணியை விட்டு நல்லா ஜலத்தை விட்டு தெளித்து நல்லா கழுகிட்டு அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு பருப்பு ரசம் பண்ணுற எல்லாம் அதை விளாவறதுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துனேன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தண்ணியை விட்டு அந்த ஒரு குடக்கல்ல ஓட்டி ஆட்டிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு நீங்கள் விளாவி விட்டுக்கோங்க. நான் ரசம் செஞ்சுருக்கேன். அதை அடுத்த விளாகில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டித்தரேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு கப்பு வச்சு வாட்டர் எல்லாம் எடுத்துட்டேன், நீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இறக்கும் போது இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கல்லோரில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ண இனிமேட்டு இதில் இருக்கிறது எதுவுமே நமக்கு சாப்பாடுக்கு தேவைப்படாது. இனிமேல் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நான் சொல்ல வந்த தண்ணி. இந்த தண்ணி நமக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரசத்துக்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிடும். அதே மாதிரி நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வீட்டில் பதிச்ச கல்லோரலுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கான் துணி வச்சு நல்லா தொடச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேங்காய் தொகையல் செம்மையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஜோர் வெகு ஜோர் சமையல் ரெடி ஆகிடுத்து. இந்த கல்லோரல் மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கு அடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
இது வரைக்கும் உங்ககிட்ட விடை பெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.